ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் எங்க இருக்கோம்னா ஹைதராபாத் சிட்டியில் இருக்கோங்க. ஹைதராபாத்ல இருக்கிற பிர்லா டெம்பிள், பிர்லா சயின்ஸ் சென்டர், பிளானிட்டேரியம், லும்பினி பார்க் இதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோல சுத்தி பார்க்க போறோம். ஹைதராபாத்தோட முக்கியமான அட்ராக்ஷன்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல இந்த ஏரியாலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம ஹுசைன் சாகர் லேக்ல போட்டிங் போறது வந்து புத்தா ஸ்டாச்சு போட்டிங் போறது வந்து இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். ஸோ இந்த விளாக்ல வந்து நாம பிர்லா டெம்பிள், பிளானிட்டோரியம், சயின்ஸ் சென்டர், அதுக்கப்புறம் லும்பினி பார்க்கு, ஹுசைன் சாகர் லேக் சுத்தியும் நிறைய பார்க்ஸ் இருக்கு, அதெல்லாம் சுத்தி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, இப்ப நாம லக்டி கா பூல் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கிற ரவீந்திர பாரதி ஜங்ஷன்ல இருக்கோங்க. சோ இதுதான் பாத்தீங்களா கச்சிகுடா போற இது முக்கியமான ஜங்ஷன். ஓகேவா, இங்க இருந்து கச்சிகுடா சார்மினார் போலாம், மேதிப்பட்டினம் போலாம், நம்பள்ளி போலாம். ஸோ எல்லாமே வந்து இங்கிருந்து வந்து ஒரு 3 to 5 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். கச்சிகுடா தான் வந்து இம்பார்ட்டன்ட் ரயில்வே ஸ்டேஷன் செகுந்தராபாத்க்கு அடுத்து ஹைதராபாத்குள்ள. ஸோ இங்கிருந்து வந்து நாம பிர்லா டெம்பிள் ரோட்ல உள்ள போறோம். இங்கிருந்து வந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல நமக்கு பிர்லா டெம்பிள், பிளானிட்டோரியம், சயின்ஸ் சென்டர், அதுக்கப்புறம் லும்பினி பார்க்கு, ஹுசைன் சாகர் லேக் இதெல்லாமே இந்த சைடு தான் இருக்கு. வாங்க, ஒரு 10 மினிட்ஸ் வாக்கு தான். மக்களே, ஹைதராபாத் குள்ள பாத்தீங்கன்னா அப்படியே வந்து மேடு பள்ளம் வந்து தாங்க இருக்கும். ஒரு செமி ஹில் ஏரியான்னு சொல்லலாம். பிஎம் பிர்லா சயின்ஸ் சென்டர், ஜிபி பிர்லா சென்டர், பிஎம் பிர்லா பிளானிட்டோரியம் இதெல்லாம் இங்கதான் இருக்கு. பிஎஸ்சிஆர்ஐன்னு போட்டிருக்காங்க, இங்க பாருங்க. அதுதான் பிளானிட்டோரியம் எல்லாம் இருக்கிற இடம். நம்ம இந்த வழியில ஒரு 100 to 100 மீட்டர்ஸ் மேல போகணும். ஆட்டோஸ் எல்லாம் வருது பாருங்க. வாங்க போவோம். பிஏசிஆர்ஐக்கு வெல்கம் டு பிஏசிஆர்ஐ. மக்களே, நம்ம பிர்லா சயின்ஸ் சென்டரோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க. ஸோ இங்கிருந்து பிர்லா டெம்பிள் வந்து கீழே போகணும். டைமிங்ஸ் வந்து 7 AM to 12 noon, 7 PM to 9 PM. ஆஹா, நம்ம கரெக்டா 11:50க்கு இருக்கோம். இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு. சரி, வெளியே இருந்து மட்டும் பார்த்துட்டு போவோம், என்ன செய்யறது. நிறைய ஃபுல்லா ஸ்கூல் பஸ்ஸஸ் தாங்க இருக்கு. பார்க்கிங்கே இடம் இல்லாத அளவுக்கு அத்தனை மக்கள்ங்க. ஸோ உள்ள என்ன நல்லா இருக்குன்னா பிஎம் பிர்லா சயின்ஸ் சென்டர் காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் சயின்ஸ் மியூசியம், பிளானிட்டோரியம், அப்படின்னா டைனோசேரியம், நிர்மலா பிர்லா கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட், எக்ஸிபிஷன் ஹால் இதெல்லாம் தான் இருக்கு. உள்ளுக்குள்ள பாருங்களா, நம்ம ராக்கெட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ராக்கெட்ஸோட ஒரு லே அவுட். மக்களே, எவ்வளோ ஸ்கூல் பஸ்ஸஸ் பாருங்க மக்களே. எப்ப சாமி, இன்னைக்கு போய் நம்ம உள்ள பார்த்துட்டு வர முடியாது. இங்க பாருங்க, உள்ளுக்குள்ள என்ன நல்லா இருக்குன்னா இன்டராக்டிவ் சயின்ஸ் கேலரிஸ், நோபல் கேலரி, அந்த டைனோசோரியம், சயின்ஸ் மியூசியம் மேல இருக்கு போல. பிர்லா சென்டரும் மேலதான் இருக்கு. அப்சர்வேட்டரி இதெல்லாம் பார்க் பண்றதுக்கு இடம் இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள பெங்கால் ஸ்டோர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இங்க பாருங்க, there are approximately 700 known species of extinct dinosaurs. இது உள்ள போற வழி ஃபுல்லா கிட்ஸ் விளையாண்டு இருக்காங்க. இங்க பாருங்க, வீக் டேஸ்ல பசங்களை பிக்னிக் மாதிரி இங்க கூட்டிட்டு வந்துடுறாங்க. இங்க கல்வெட்டுகளை வச்சிருக்காங்க. ஆந்திராவோட இந்த சத்துவாகனா கிங்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இங்க புத்திசம் எல்லாம் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு. ஸோ அதோட ஸ்டோன் ரிலிக்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க, குட்டி பார்க் மாதிரி வச்சு. மக்களே, டைனோசோரியம் இந்த சைடு இருக்குங்க. போற வழியில இங்க பாருங்க, நம்ம ட்ரை ஃபிளாக் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஹெச்எல்வி இருக்குல்ல, பிஎஸ்எல்வி ஹெச்எல்வி அதோட ஒரு மாதிரி வச்சிருக்காங்க இங்க. ஓஹோ, ஜிபி பிர்லா சென்டர். இது அந்த ராக்கெட் பத்தி, ஆர்க்கிமெடிஸ் விண்ட் டர்பைன் பத்தி போட்டிருக்காங்க. நிறைய சயின்ஸ் பத்தி போட்டிருக்காங்க. மக்களே, டைனோசோரியம் குள்ள போறதுக்கு எத்தனை மக்கள் பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம உள்ளெல்லாம் போய் எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதுங்க, கம்ப்ளீட் பேக்கடா இருக்கு.
லைனா ஸ்கூல் பசங்க வந்துட்டே இருக்காங்க. மக்களே டைனோசரியம்ல இருந்து மேல வந்தா நம்ம பிர்லா சயின்ஸ் சென்டரோட என்ட்ரன்ஸுங்க. ஜிபி பிர்லா சென்டர் சூப்பரா கட்டியிருக்காங்க பாருங்க மக்களே, நல்லா இருக்குங்க. ஆர்ட் கேலரி எல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் என்ட்ரி ஃபீ இருக்கும் போல. இது பிர்லா பிளானிட்டேரியம். மக்களே பார்க்கிங்க்கு மேல வரைக்குமே இடம் இருக்குங்க. ஸோ நீங்க ஓன் வெஹிக்கிள்ல வந்தீங்கன்னா மேல வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதுதான் ஒவ்வொன்றா ஒவ்வொரு சென்டரா. ஸோ இங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிளானிட்டோரியம்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு என்ட்ரி ஃபீ இருக்குங்க. மக்கள் போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஆர்ட் கேலரிக்குள்ள போறதுக்கும் என்ட்ரி ஃபீ இருக்கு. மக்களே பிளானிட்டோரியம்குள்ள சயின்ஸ் சென்டருக்குள்ள போறதுக்கு என்ட்ரி ஃபீங்க, அதோட வீடியோவும் அலௌடு கிடையாது. ஸோ என்ட்ரி ஃபீ பற்றியெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்டாக போடுறேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. குழந்தை குட்டிகளோட வந்தீங்கன்னா சூப்பராக பிளானிட்டோரியம், டைனோசேரியம் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பிர்லா டெம்பிள் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் லும்பினி பார்க் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம பிர்லா டெம்பிள் போயிட்டு, பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க, வெளியே இருந்து சூப்பராக கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லும்பினி பார்க் போகலாம், ஓகேவா? பை பை பிர்லா சயின்ஸ் சென்டர். எத்தனை குட்டீஸுங்க, அப்பா சாமி! ஒரு 50 பஸ் வந்திருக்குங்க, ஸ்கூல் பஸ். 50 ஸ்கூல் பஸ்ஸஸ் பக்கத்து ஸ்டேட்ல இருந்தெல்லாம் வருவாங்க போல, மகாராஷ்டிரால இருந்தெல்லாம். சரி வாங்க போ. மக்களே ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வருதா? டீச்சர் முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே போவாங்க, நாமெல்லாம் போயிட்டு இருப்போமே பிளானிட்டோரியம் அதெல்லாம் பாக்குறதுக்கு. ஸோ அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ கீழே போற வழியில இந்த குட்டி பார்க் பார்த்தோம்ல, கல்வெட்டுகள்லாம் வச்சிருக்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அதான் க்ளோஸ் அப்ல பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். உங்களுக்கு அந்த பியூட்டிஃபுல் ஸ்டோன் கல்ச்சர்ஸ் எல்லாம் காமிக்கலான்ட்டு. இங்க பாருங்களா, நந்தி, சிவன் இதெல்லாம் கூட அகழ்வாராய்ச்சியில இருந்து எடுத்திருக்காங்க போல. ஸோ அதெல்லாத்தையுமே காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. குட்டி குட்டி கல்வெட்டுகளா அழகா இருக்குல்ல மக்களே. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டுகள்லாம் கிட்டத்தட்ட 13th 12th 10th செஞ்சுரியில இருந்தெல்லாம் எடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 12th செஞ்சுரி ஹீரோ ஸ்டோனுங்க. வீரக்கல்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல, அதுதான். வாரே வா, சான்ஸே இல்லைங்க. இந்த பக்கம் ஒரு ஸ்டாச்சு இருக்கு பாருங்க, இது வந்து 13th செஞ்சுரி விஷ்ணு. அதுக்கு பின்னாடி ஒரு 14th செஞ்சுரி சிவன் இருக்காரு. சிவனும் விஷ்ணுவும் ஒரே பக்கத்து பக்கத்துல, ஒன்னு 13th செஞ்சுரி, ஒன்னு 14th செஞ்சுரி. இந்த ரெண்டு கல்வெட்டுக்குமே வந்து 100 வருஷம் டிஃபரன்ஸுங்க. நம்ப முடியுது அவங்கனால. வேற லெவலுங்க. இந்தியால எங்க போனாலும் இந்த மாதிரி நிறைய பொக்கிஷங்களை பார்க்கலாம். இங்க பாருங்க, ஸ்கூல் பஸ் ஆஃப்டர் ஸ்கூல் பஸ் பசங்க வந்து பாத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. வேற லெவலு மக்களே. இங்க பாருங்க, எல்லா பக்கம் டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க இருக்காங்க. ஏன்னா சயின்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல பிஎம் பிர்லா சயின்ஸ் மியூசியத்தோட என்ட்ரன்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த பக்கம் உள்ள போயிட்டு இங்க பாருங்க, மேல போய் டைனோசரியம் மியூசியம் காம்ப்ளெக்ஸ், சயின்ஸ் மியூசியம் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த வழியில எக்ஸிட் ஆயிடுறாங்க. இந்த எக்ஸிட் ஆகிற இடத்துல தான் வந்து ISRO's LVM-3 ராக்கெட் மாடலோட ஒரு மாடல் வச்சிருக்காங்க. 11th December 24 அன்னைக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க பை மிஸ்ஸஸ் நிர்மலா பிர்லா. தரேன். செமையா. ஸோ மக்களே, நம்ம பிர்லா சயின்ஸ் காம்ப்ளெக்ஸ்குள்ள பார்த்துட்டு வந்தாச்சுங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, ஃபுல் டிராஃபிக்ங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பசங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா 10 மணிக்கெல்லாம் வந்துருங்க, ஓகேவா? அப்போதான் வந்து கூட்டம் நிறைய வர்றதுக்குள்ள சுற்றி பார்த்துட்டு வெளியே வர முடியும். சரி, நம்ம பிர்லா டெம்பிள் நோக்கி போவோங்க. சயின்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து பிர்லா டெம்பிள் போற ரூட்டுங்க. வே டு பிர்லா மந்திர்னு எல்லா பக்கமும் இண்டிகேட்டர்ஸ் போட்டிருக்காங்க. நிறைய டூரிஸ்டுங்க. நாம ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். ஹைதராபாத் அப்படியே அல்லோகல போடுது, அவ்வளவு கூட்டம் எங்க போனாலும். சரி, அப்படி இருந்தாதான் நமக்கும் நல்லா இருக்கும். ஸோ பிர்லா மந்திரோட என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த தேங்காய், பூப்பழம் இதெல்லாம் விற்கிற கடைகள் இருக்கு. மக்கள் வழிபாடு முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க. ஸோ டிபிக்கல் கோவில்களுக்கு முன்னாடி இருக்கிற சீன், பூஜை சாமானுங்க, சுவனீர்ஸ் வாங்குற இடங்கள். இங்க பாருங்க,
ஹேண்டிகிராஃப்ட் எம்போரியம் இதெல்லாம் இங்க இருக்கு. கார்ன்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, மண் குடுவையில சாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இது என்னமோ சொல்லுவாங்க ஹிந்தில, நான் பேர் மறந்துட்டேங்க. இந்த வண்டிக்கு கட்டுறது, கையில கட்டுற கயிறுகள்லாம் வித்துட்டு இருக்காங்க. மக்கள் வழிபாடு முடிச்சுட்டு பர்ச்சேசிங் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, சுகர் கேன் ஜூஸ் கடைகள். Temple is closed between 12 noon to 2 p.m. ஆஹா, மக்கள் வழிபாடு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இதுதான் பிர்லா டெம்பிள்ங்க. ஒரு மலை மேல இருக்குங்க டெம்பிள். ஸோ நீங்க வர்றதுன்னா 12 மணிக்கு முன்னாடி வரணும் அல்லது 2 மணிக்கு அப்புறம் வரணும். 2 minutes வாக் கேட்ல இருந்து. மேல இருக்கு பாருங்க கோவில். மக்களே, பிர்லா கோவிலுக்குள்ள உள்ள போய் நம்ம தரிசிக்கணும்னா ஸ்ட்ரிக்டா 2 மணிக்கு அப்புறம் தான் அலோவ் பண்ணுவாங்களாம். அதனால நம்ம வெளியிருந்தே பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ தாத்துக்கு சூப்பரா வந்து 30 ரூபாங்க சுகர் கேன் ஜூஸ். நல்லா பெரிய டம்ளராகவே இருக்கு. தாத்துக்கு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் லும்பினி பார்க் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஓகேவா, வாங்க. சூப்பரா இருக்கு மக்களே. நம்ம பிர்லா மந்திர் பார்த்துட்டு கீழே போயிட்டு இருக்கோங்க லும்பினி பார்க்குக்கு. பிர்லா மந்திர் வந்து ஒரு குட்டி ஹில்லாக் மாதிரியே இருக்குங்க. அது மேலதான் இருக்கு பிர்லா மந்திர், பிளானட்டோரியம் எல்லாம். ஸோ அது பார்த்துட்டு நம்ம கீழே போயிட்டு இருக்கோம் லும்பினி பார்க்கு. இங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானா, ஒரு 10-15 minutes வாக். ஹைதராபாத் சிட்டிக்குள்ள பார்த்தீங்களா எவ்வளோ கல்லி கல்லியாக குட்டி குட்டி மொட்டு சந்தைகள் எல்லாம். எல்லா பக்கம் இந்த மாதிரி அழகா வித்துட்டு இருக்காங்க. எல்லாமே பிர்லா டெம்பிள் போகிற வழி இல்லை, அதனால. மக்களே, நம்ம பிர்லா டெம்பிள் மலை மேல இருந்து இறங்கி வந்தாச்சுங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நவ்பத் பஹாடுங்க. பஹாடுனா மலை, ஓகேவா. அதுக்கு மேலதான் டெம்பிள் இருக்கு. நம்ம அங்கிருந்து வந்தாச்சு கீழே. ஸோ இங்கிருந்து இந்த சைடு ஒரு 1/2 கிலோமீட்டர்ல லும்பினி பார்க் வரும். வந்துனவே வெளியே ஹைதராபாத் தெலுங்கானாவோட RBI பிரான்ச் இருக்குங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தெலுங்கானா. மக்களே, பிர்லா டெம்பிள்ல இருந்து லும்பினி பார்க் போற வழியில ஒரு டெம்பிள் இருக்குங்க, ஸ்ரீ ஸ்ரீ நல்ல போச்சம்மா டெம்பிள்னு. அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா செக்ரட்டேரியட் பில்டிங் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க மக்களே. வாவ், வேற லெவலுங்க. நிறைய போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு, அதனால நிறைய வீடியோ எடுக்க முடியாது. உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ் வியூ. மக்களே, பிர்லா டெம்பிள்ல இருந்து லும்பினி பார்க் போற வழியிலேயே மழை சரியா பிடிச்சிருச்சுங்க. இங்க பாருங்க, நம்ம ஹைதராபாத் செக்ரட்டேரியட்டோட பேக் சைடு வியூ பார்த்தோம்ல, இது ஃப்ரண்ட் வியூங்க. எவ்வளவு மெஜஸ்டிக்கா இருக்கு பாருங்க. டாக்டர் BR அம்பேத்கர் தெலுங்கானா செக்ரட்டேரியட் இதோட பேரு. லும்பினி பார்க் இந்த சைடு இருக்கு. அங்க ஃபுல்லா உங்களுக்கு ஹுசைன் சாகர் லேக். இங்க பாருங்க, சூப்பரா ஹேங் அவுட்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. போட்டிங் எல்லாம் இருக்கும். மழை பெஞ்சா போட்டிங் அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, பாப்போம். மலையோட மலையா ஹைதராபாத் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். மக்களே, நம்ம லும்பினி பார்க் பஸ் ஸ்டாண்ட்ல தாங்க நின்றுட்டு இருக்கோம். பார்க்கோட என்ட்ரன்ஸ் அது கரெக்டா செக்ரட்டேரியட் ஆப்போசிட்லயே இருக்குங்க. இது பாருங்க, கிளியர் வியூ, பியூட்டிஃபுல்லா இருக்கா ஹைதராபாத் செக்ரட்டேரியட். அங்க ஒரு பெரிய அம்பேத்கர் ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. இது யாரோட ஸ்டாச்சுன்னு தெரியல, NTRோட ஸ்டாச்சுன்னு நினைக்கிறேன். NT ராமாராவ் அவர்களோட ஸ்டாச்சு. சூப்பரா இருக்குல்ல, பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. வாவ், அழகுங்க. நல்ல ஆர்கிடெக்சர் பண்ணி கட்டியிருக்காங்க. இது ஃபுல்லா வந்து முகல்ஸ் ஆட்சி செஞ்ச இடம் இல்லை, அதனால முகல் ஆர்கிடெக்சரும் கொஞ்சம் மிக்ஸ் ஆயிருக்கு நம்ம இந்தியன் ஆர்கிடெக்சரோட. நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல்லா.
மக்களே, நம்ம ஹைதராபாத் செக்ரட்டேரியட்டுக்கு ஆப்போசிட்ல லும்பினி பார்க் என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அங்க ஒரு ஜங்ஷன்ல இது ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரி வச்சிருக்காங்க. இது வந்து கிளாஸ் மாதிரியே இருக்குங்க, ஃபுல்லா ரோடு ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு செம்ம சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அதுல செக்ரட்டேரியட்டும் தெரியுது, அப்படியே இந்த ரோட்ல நம்ம ஜங்ஷன் இருக்கோம்ல அதெல்லாமே சூப்பரா தெரியுதுங்க, வேற லெவல்ல இருக்கு பாக்குறதுக்கு. வா சான்ஸே இல்லைங்க, நல்ல டிசைன் பண்ணிருக்காங்க. மக்களே, லும்பினி பார்க் போற வழியில இருக்குங்க, நிறைய உங்களுக்கு ஃப்ரூட் ஷாப்ஸ் ஜூஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. மழை பெய்யறதுனால கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு சாட் எல்லாம் வந்து இங்க சூப்பரா இருக்கும். வாங்க, நம்ம வந்தாச்சு, லும்பினி பார்க் பக்கத்துல வந்தாச்சு. உள்ள போட்டிங்க்கும் தனியா உள்ளுக்குள்ள ஒரு ஜெட்டி இருக்குன்னு சொன்னாங்க. அங்க போயிட்டு நம்ம டிக்கெட் எடுத்துட்டு போட்டிங் போகணும். அதை தனி விளாகா பண்றேன், ஓகேவா? ஏன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம ஹுசைன் சாகர் லேக்கு நடுவில் புத்தா ஸ்டாச்சு எல்லாம் இருக்குன்னாங்க. ஸோ அதை நான் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவாக போடுறேன். நாம இந்த வீடியோவில் இன்னும் லும்பினி பார்க்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். உள்ள பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. தெலுங்கானா மார்டிஸ் மெமோரியல்னு இருக்கு, வாங்க பார்ப்போம். மக்களே, பஸ் ஸ்டாண்ட் இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் வந்தாவே உங்களுக்கு லும்பினி பார்க் ரீச் பண்ணிடலாம். நேரா நம்ம செக்ரட்டேரியட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். விஜயா கஃபேன்னு ஒன்று இருக்கு. இது மார்டிர்ஸ் மெமோரியல், தெலுங்கானா மார்டிர்ஸ் மெமோரியல். தெலுங்கானா கவர்மெண்டோட அந்த சிம்பிள் பாருங்க. மக்களே, பப்ளிக்கு உள்ள இந்த டைம் அலௌட் இல்லை போல. இதுக்குள்ளதான் வந்து இந்த இது வச்சிருக்காங்க, இந்த ஒரு ஸ்டாச்சு மாதிரி. ஓ, இது ஜோதி எரியற மாதிரிங்க, அதனாலதான் வச்சிருக்காங்க. இப்பதான் புரியுது நமக்கு. சோ அந்த சைடு இருந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. இது உள்ள போற வழி. வெர்டிகல் கார்டன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, செம அழகுல. நான் கூட என்னடா டிஃப்ரெண்டா இருக்குன்னு நினைச்சேன். இதுதான் மார்டிர்ஸ் மெமோரியல், தெலுங்கானா ஸ்டேட். வா, வேற லெவலுங்க. மக்களே, செக்ரட்டேரியட் முன்னாடி மக்களோட போட்டோ செஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு பாருங்க. நம்ம தெலுங்கானா BR அம்பேத்கர் செக்ரட்டேரியட் பியூட்டிஃபுல் வியூங்க. தெலுங்கானா ஸ்டேட் செக்ரட்டேரியட் சும்மா வேற லெவல்ல இருக்கு. ஸோ வந்தாச்சு நாம லும்பினி பார்க் என்ட்ரன்ஸ்க்கு. இங்க அடல்ட்ஸ்க்கு வந்து 20 rupees, சில்ட்ரனுக்கு வந்து 10 rupees. சில்ட்ரன் பிலோ ஏஜ் ஃப்ரம் 5 to 10 years, ஓகே, அவங்களுக்கு வந்து ஃபீ கிடையாது. லும்பினி பார்க் ஓப்பன் டைம் வந்து 9 AM, க்ளோசிங் 9 PM, ஓகேவா? போட்டிங்க்கு உள்ள போயிட்டு தனியா டிக்கெட் எடுக்கணும். வாங்க போ. வெல்கம் டு லும்பினி பார்க் ஹைதராபாத். மக்களே, நம்ம அங்க போனோம், அதுக்குள்ள டிக்கெட் எடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க. டிக்கெட் கவுண்டர் தனியா இந்த சைடு வச்சிருக்காங்க. வாங்க டிக்கெட் எடுத்துட்டு போவோம். 20 ரூபா அடல்ட்டுக்கு, சில்ட்ரனுக்கு 10 ரூபா. மக்களே, டிக்கெட் எடுத்தாச்சுங்க. லும்பினி பார்க் ஹைதராபாத் உள்ள போறதுக்கு 24th October அன்னைக்கு நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். 20 ரூபா. வாங்க உள்ள போ. மக்களே, நம்ம செக்ரட்டேரியட் பக்கத்தில் இருக்கிறனால நிறையா செக்கிங். இங்கே செக்கிங் முடிச்சுட்டு உள்ளே வந்தால் உங்களுக்கு லேஷர் ஷோ போகிறதுக்கான வழி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் போட்டிங்க்கு இந்த வழியில் போகணுன்னு போட்டிருக்காங்க. ஹுசைன் சேகர் லேக் பார்த்து என்ஜாய் பண்ணணுன்னா வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த சைடு இருக்குது, ஓகேவா? சில்ட்ரன்ஸ்க்கான ப்ளே ஏரியா தனியாக வச்சுருக்காங்க. செம்ம சூப்பரான ஹேங் அவுட்ஸ் பாயிண்ட்டுங்க ஹைதராபாத். இது நம்ம வெள்ளிக்கிழமை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கெல்லாம் வாங்க, சாட்டர்டே சண்டே ஈவினிங் எல்லாம் சும்மா அப்படியே கொண்டாட்டமாக இருக்குமா. இங்கே பாருங்க, குட்டீஸ்க்கான விளையாட்டு ஏரியா இதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்குற இடங்களே வந்து அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க. ஃபுல்லாக லார்ஜ் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹுசைன் சாகர் லேக்கு. ஐயோ, வேற லெவல். ஸோ இங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க. அதுக்கு ஒரு அண்ணா உட்காந்துருக்காங்க பாருங்க. ஃபோட்டோ சார்ஜஸ் ಎಷ್ಟು? 100 rupees. 100 rupees தந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி எடுத்து தருவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் கூட இருக்காங்க. ஒரு மெமரி மாதிரி இருக்கும்ல, ஃபேமிலியோட கப்புள்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா அழகாக இங்கே நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் மெமரிக்கு. மக்களே, லும்பினி பார்க்குள்ள போட்டிங்கு, ஸ்பீட் போட்டிங்கு இதெல்லாம் கூட இருக்குங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல் எக்ஸ்டென்ட் ஆஃப் லேக் பாருங்க. சுத்தியுமே வந்து வாக்வேஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அழகா ஹேங் அவுட் பண்றதுக்கு தெலுங்கானா
செக்ரட்டேரியட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க நம்ம ஹுசைன் சாகர் லேக்கு. உள்ளுக்குள்ள நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, கெஃபேஸ் இருக்கு, இந்த மாதிரி சுவனீர்ஸ் எல்லாம் வாங்குற இடம் இருக்கு. இங்க பாருங்க பிரிண்ட் ஷாப்னு ஒன்று வச்சிருக்காங்க. இதுல உங்களோட பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் எல்லாம் என்கிரேவ் பண்ணி பிக்சர்ஸ் போட்டுக்கலாம். எல்இடி போட்டோ ஃப்ரேம்ஸ், டிஷர்ட், கீ செயின்ஸ் எல்லாமே பண்ணி தருவாங்க போல. நைஸ்ல மக்கள் வந்து ஹேங் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க குட்டீஸ் ஆடுறதுக்கும் நிறைய பிளேசஸ் இருக்கு. நம்ம லும்பினி பார்க்குள்ள லேக்கு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பியூட்டிஃபுல்லான குட்டி குட்டி லான்ஸ் எல்லாம் போட்டு இங்கே பாருங்களா, நம்ம ஃபேமிலியோட லவ்வர்ஸோடலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. உண்மையிலேயே செம்ம வைபாக இருக்கு. மக்களே இங்கே பாருங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள குட்டீஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சுங்க. உள்ள குளிக்கிறதுக்கு கூட அலோவ் பண்ணுவாங்க போலயே. பசங்களாம் தண்ணியில் ஆடிட்டு இருக்குங்க. ஓ கியூட். இங்க பாருங்க அதுவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவும். பின்னாடி நம்ம செக்ரட்டேரியட்டோட டோம் மட்டும் தெரியுது பாருங்களா, மரங்களுக்கு பின்னாடி. செம்ம கியூட்டுங்க. மக்களே இந்த ஃபால்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு பேக் சைடு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் போட்டிங் ஹவுஸே இருக்குங்க. நம்ம போட்டிங் போகிறதே தனி வீடியோவாக போட போகிறோம், ஏன்னா செம்ம பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். போட்டிங் பற்றின டீட்டெயில்ஸ்லாம், எவ்வளோ ரூபா ஆகும், ஸ்பீடு போட்டு, இந்த மாதிரி நிறைய போட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் சார்ஜஸ் எவ்வளவு எல்லாமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக கவர் பண்ணுறேன். ஓகேவா? ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொன்னால் உங்களுக்கே போர் அடிச்சிடும். மக்களே லும்பினி பார்க்குள்ள லேஷர் ஷோலாம் கூட இருக்குங்க. இங்கே பாருங்க 80 rupees. ஃபர்ஸ்ட் ஷோ 720, செகண்ட் ஷோ 820. ஓகேவா? ஈவினிங் தான். ஸோ ஈவினிங் வந்து பெஸ்ட் ஹேங் அவுட் ஸ்பாட்டுங்க. லைட்டிங்ஸும் போட்டுருவாங்க. ஸோ பெஸ்ட் டைம் வந்து லும்பினி பார்க்கெல்லாம் வர்றதுக்கு ஈவினிங் டைம் தான். 80 rupeesக்கு 720, 820. டிக்கெட் வந்து 80 rupees பர் ஹெட். ஸோ சூப்பராக ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி பண்ணியிருக்காங்க. உள்ள பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட இருக்குது. நல்ல ஹேங் அவுட் ஸ்பாட்டு, நிறைய குட்டி குட்டி லான்ஸு, பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர்ஸ். இங்கே பாருங்களா, சிட் அவுட் ஏரியாஸ், எல்லா ஃபோட்டோ ஷூட்ஸு வளைச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க. மக்களே லும்பினி பார்க் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. எப்படி இருக்கு பாருங்களா நம்ம வெளியே போகிற வழி. 2 பக்கம் மரங்கள் சூழ்ந்துட்டு, வாவ் பியூட்டிஃபுல். பரிசல் எல்லாம் கூட வச்சிருக்காங்க பாருங்களா இங்க. செமப்பா. உள்ளேயே வந்து அமோகம் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்க வெளியே போற வழியில. ஈவினிங் டைம் தான் இன்னும் நல்லா ஹாப்பனிங்கா இருக்கும் போல. இங்க பாருங்க ஸ்பீட் போட்ஸ். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த வீடியோவில் கோல்கொண்டா ஃபோர்ட் வரைக்கும் நாம டிராவல் பண்ற ஹைதராபாத் சிட்டி எக்ஸ்பீரியன்ஸு காமிக்கிறேன். அடுத்த vlogல நாம போட்டிங் போகிறது, கோல்கொண்டா ஃபோர்ட்டு, குதுப் ஷாஹி டாம்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? மக்களே நம்ம லும்பினி பார்க்ல இருந்து வெளியே வந்தாச்சுங்க. ஸோ இங்கிருந்து கோல்கொண்டா ஃபோர்ட்டுக்கு வந்து மேதிப்பட்டினம் போயிட்டு அங்கிருந்து இன்னொரு பஸ் பிடிக்கணுமா. ஸோ வாங்க ஹைதராபாத்தை சுற்றி பார்த்துட்டே நாம் ஒரு பஸ் ஜர்னி பண்ணுவோம் நம்ம ஹைதராபாத் மெட்ரோ பஸ்ஸஸ்ல. சூப்பராக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹைதராபாத் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ டவுன் பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மக்களே ஹைதராபாத் சிட்டி பஸ்ஸஸ் வருதுங்க. இது மேதிப்பட்டினம் போகுமா என்னன்னு தெரியல, கேட்டு பார்ப்போம். இது மேதிப்பட்டினம் போகுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லும்பினி பார்க்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம ஹைதராபாத் சிட்டி பஸ்ல செம்ம சூப்பரா நம்ம மேதிப்பட்டினம் வரைக்கும் ஹைதராபாத் சிட்டிக்குள்ள டிராவல் பண்ண போறோம். ஸோ டேங்க் பண்ட்ல இருந்து மேதிப்பட்டினம் வரைக்கும் போறதுக்கு 25 rupeesங்க டிக்கெட் பிரைஸ். அங்க போயிட்டு அங்கிருந்து கோல்கொண்டாக்கு ஸ்ட்ரெயிட் பஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. இங்கிருந்து ஸ்ட்ரெயிட் பஸ் எடுக்கணும்னா டைம் ஆகும். அப்படிங்கிறதுனால நாம இன்னும் வந்து குதுப் ஷாஹி டாம்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் நாம கோல்கொண்டா ஃபோர்ட் பார்க்கணும். ஆல்ரெடி வந்து நமக்கு
டைம் ஆயிடுச்சு, மதியத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதனால வேகமா போயிட்டு லஞ்ச் ஏதாவது குயிக்கா முடிச்சுட்டு நாம கோல்கொண்டா ஃபோர்ட் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் டீட்டெயில்டா போடுறேன். நம்ம முகல் காலத்து ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸுங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குமா. நம்ம போற வழியிலேயே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் இருக்குங்க. முகல் பீரியட் ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் பாக்குறக்கே ஒவ்வொன்றும் வந்து அழகழகா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. ஸோ ஹைதராபாத் வந்து முகல்ஸ் நிசாம் தானே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்குற டைம்ல எல்லாம் வந்து அது நிசாம் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்காருல்ல, அயன் மேன் ஆஃப் இந்தியா, அவரு தான் வந்து எல்லா குட்டி குட்டி சமஸ்தானங்களையும் இந்தியா யூனியனோட ஒருங்கிணைச்சாரு. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு, யூனிக்கா இருக்குங்க ஹைதராபாத். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் மேதிப்பட்டினம் வரைக்கும் வந்தாச்சுங்க. ஒரு ஓவர் பிரிட்ஜில் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அங்கங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைதராபாத் சிட்டிக்குள்ள நல்லா கிரீனிஷா இருக்குங்க. பட் நான் ரொம்ப சிட்டி ஏரியாக்குள்ளலாம் போயிட்டா மருந்துக்கு கூட ஒரு மரத்தை காணோம். வெயில் காலத்துல எல்லாம் வெயில் ஒதுங்கிறதுக்கு ஒரு நிழல் கூட கிடைக்காது போல, அந்த அளவுக்கு வந்து அப்படியே எங்க எங்க பார்த்தாலும் பில்டிங்ஸா இருக்கும். முக்கியமா சார்மினார் ஏரியாக்கெல்லாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, டேய் எங்கடா மரத்தையே காணோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல ஹைதராபாத்ல நிறைய ரெயின்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃப்ளட் எல்லாம் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இன்ஃபேக்ட் நாம வந்து லாஸ்ட் மந்தே டிராவல் பண்றதா இருந்துச்சுங்க. பட் ஆனா வந்து கடைசி நிமிஷத்துல கேன்சல் ஆயிடுச்சு பிளானு. ஏன்னா சரியான ஃப்ளட் ஆயிடுச்சு நம்ம ஹைதராபாத் சிட்டிக்குள்ள. உள்ளுக்குள்ள மூசி ரிவர்னு ஒரு ரிவர் ஓடுதுங்க. அதெல்லாம் வந்து அப்படியே ஃபுல் கெப்பாசிட்டில ஓடி சிட்டியே வந்து தண்ணியில மிதந்துட்டு இருந்துச்சுன்னு பார்த்துட்டு சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் வந்து போலான்னு வந்தாச்சு. இப்போ கூட அப்படியே கிளவுடியா தாங்க இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு கிளைமேட் இந்த டைம்ல டிராவல் பண்றதுக்கு. அப்பப்ப லைட்டா மழை சாரல் பெய்யுது. இன்னும் 2 நாளைக்கு நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அது வரைக்கும் வந்து மழை பலமா வராம இருந்தா நல்லது. ஸோ நம்ம மேதிப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு மக்களே, வாங்க இறங்கலாம். மக்களே, நம்ம லும்பினி பார்க்ல இருந்து மேதிப்பட்டினம் வந்தாச்சுங்க. இங்கிருந்து நாம இனி கோல்கொண்டா ஃபோர்ட் பஸ் எடுக்கணும். இது பயங்கரமான மார்க்கெட் ஏரியாவா இருக்கும் போல் இருக்குங்க. செம்ம பிஸி பிளேஸா இருக்கு, ஃபுல்லா ஃப்ரூட்ஸா இருக்குங்க எங்க பார்த்தாலும். இங்க பாருங்க, மக்களே நமக்கு சார்மினார்ல இருந்து கோல்கொண்டா ஃபோர்ட் பஸ் வந்துருச்சுங்க. 66 பஸ், குட்டி பஸ்ஸுங்க, மேதிப்பட்டினம்ல இருந்து. வாங்க கிளம்புவோம் மக்களே. பஸ் போர்ட் பண்ணியாச்சுங்க. இது குட்டி பஸ்ஸுங்க, சிட்டிக்குள்ள ஓடுற குட்டி பஸ், சார்மினார் டு கோல்கொண்டா சர்வீஸ். மக்களே, நம்ம மேதிப்பட்டினம்ல இருந்து சார்மினார் பஸ் இருக்குல்ல, சார்மினார் டு கோல்கொண்டா ஃபோர்ட் பஸ், மேதிப்பட்டினம்ல இருந்து 25 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ். 66 நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்மினார்ல இருந்து கோல்கொண்டா போகணும்னா ஸ்ட்ரெயிட் பஸ் அவைலபிளா இருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ், ஹைதராபாத் சிட்டிக்குள்ள பாத்தீங்களா எவ்வளவு டிராபிக்னு. பீக் டைம்னு மட்டும் இல்லைங்க, எல்லா டைம்லயுமே சரியான டிராபிக்கா இருக்கு. சில நியூஸ்ல எல்லாம் பார்ப்போம், நம்ம பெங்களூர் டிராபிக் தான் தாங்கவே முடியாது, சென்னையில வேற லெவல் டிராபிக்ல இருக்கும்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஹைதராபாத்தும் அதுக்கெல்லாம் விதிவிலக்கே கிடையாதுங்க. சரியான டிராபிக். அதுவும் மேதிப்பட்டினம் எல்லாம் தாண்டும் போது நம்ம அந்த ஜங்ஷன்ல இருந்துச்சு பாருங்க ஒரு டிராபிக். சரியான டிராபிக்கா இருக்கு. அங்கங்க பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல நிறைய இந்த புறாக்கள் இருக்குங்க, அங்கங்க ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். அது முகல் ஆட்சி செஞ்ச இடத்துலயே பாத்தீங்கன்னா முகல் ஹெரிடேஜ் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல புறாக்கள் நிறைய இருக்கும். முக்கியமா அவங்க ஹெரிடேஜ் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பேலசஸ், டாம்ஸ், அதுக்கப்புறம் எந்த ஹெரிடேஜ் பில்டிங்ஸ் இருந்தாலும் அங்க புறாக்களுக்கு ஃபீட் பண்றதுக்குன்னே தனியா ஒரு இடம் வச்சிருப்பாங்க, ஃபவுண்டைன் எல்லாம் வச்சு ஒரு இடம் வச்சிருப்பாங்க. அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா மும்பைலயும் நிறைய அந்த இந்தியா கேட் பகுதிகள்லாம் போனீங்கன்னா ஃபுல்லா வந்து புறாக்கள்லாம் இருக்கும். அது என்னன்னு தெரியல, ஹெரிடேஜ் பில்டிங்ஸ்க்கும் புறாக்களுக்கும் அப்படி வந்து ஒரு ஒற்றுமை. செம்ம சூப்பரா இருக்குங்க. டிராபிக்கா இருந்தாலும் வந்து கிளைமேட் கொஞ்சம் பிளசண்டா இருக்கிறதுனால நமக்கு டிராவல் பண்ற அலுப்பு தெரியல. இங்க பாருங்களா, சூப்பரா மிடில் ஆஃப் த சிட்டிக்குள்ள சூப்பர் வில்லாஸா இருக்கு, பாஷ் ஏரியா இருக்கும் போல. குட்டி ஒரு அனுமர் கோவில் இருக்குங்க, ஒரு பெரிய சிலை வச்சிருக்காங்க, சூப்பரா இருக்குங்க. அங்கங்க மிக்சடு கல்ச்சர் ஃபுல்லா வந்து நிறைய முஸ்லீம் ஹெரிடேஜ் பில்டிங்ஸும் இருக்கு, நம்ம ஹிந்து கல்ச்சரும் ரொம்ப மிக்ஸ் ஆகி ஒரு டிஃப்ரெண்டான நகரம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து கோல்கொண்டா ஃபோர்ட் ஏரியா வந்தாச்சு மக்களே. நம்ம இங்க இறங்கிட்டு சாஹி டாம்ஸும் கோல்கொண்டா ஃபோர்ட்டும் சுத்தி பார்க்க போறோம், வாங்க போலாம். மக்களே, நம்ம மேதிப்பட்டினம்ல இருந்து கோல்கொண்டா ஃபோர்ட் பக்கத்துல இருக்கிற குத்துப் ஷாஹி டாம்ஸ்க்கு வந்தாச்சுங்க. சோ மக்களே, நம்ம எம்ஜிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பிர்லா பிளானிட்டோரியம் வந்துட்டு பிர்லா டெம்பிள் சைடெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம லும்பினி பார்க்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம இங்கே வந்தாச்சுங்க கோல்கொண்டா ஃபோர்ட், சாஹி டாம், குதுப் சாஹி டாம் எல்லாம் இருக்கிற இடத்துக்கும். ஸோ ஒரு ஹைதராபாத் ஒரு மினி டூர் அந்த மாதிரி ஆயிடுச்சு. வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஹைதராபாத்ல இருக்கிற நிறைய பிளேசஸ் உங்களுக்கு சுத்தி காமிக்க போறேன். ஸோ எல்லா விளாக்ஸும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சேர்ஸ் ஃப்ரம் ஹைதராபாத் கோல்கொண்டா ஃபோர்ட் ஏரியாங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க, பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.